நமது விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் சேர்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தனை ஆர்வத்தோடு நீங்கள் தேர்தலுக்காக காத்திருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது. தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற இந்த பழனிசாமி கம்பெனியையும் இவர்களது டாடியாகிய மோடியையும் அவர்களோடு கூட்டு சேர்ந்திருக்கின்ற நமது இதய தெய்வம் அம்மா அவர்களையே பழித்து பேசிய அவரது மறைவிற்கு பிறகு கட்சிகளையும் இந்த துரோக கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வரவும், மற்றொரு கூட்டணி மதச்சார்பற்ற பிற்போக்கு கூட்டணியாம். அது பிற்போக்கு கூட்டணி என்பது கடந்த 10 ஆண்டுகளாகவே தெரியும் உங்களுக்கு. காரணம், திமுக 96 2014 வரை தொடர்ந்து மத்தியிலே ஆட்சியிலே இருந்தார்கள். பிஜேபி அல்லது காங்கிரஸ் ஏதாவது ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு மத்தியிலே அமைச்சர்களாக இருந்து அவர்கள் நலனை பார்த்துக் கொண்டார்களே தவிர தமிழ்நாட்டு மக்களாகிய நமது நலனை அவர்கள் கண்டுகொள்ளாத காரணத்தினால்தான் 2011 அவர்களை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பினீர்கள். 14 அம்மா அவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 37 தொகுதியை கொடுத்து இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாக ஆக்கினீர்கள். திமுகவை 2016 நமக்கு நாமே என்று நடைபெறும் சென்றாலும் உங்களை ஆட்சியிலே கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் நாட்டு மக்களாகிய நீங்கள் அவர்களை அனுமதிக்கவில்லை. அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நடந்த ஆர்கே நகர் தேர்தலிலாவது வெற்றி பெறலாம் என்றால் அங்கேயும் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் திமுகவை அந்த கூட்டணியை டெபாசிட் காலி செய்து விட்டார்கள். திருவாரூர் இடைத்தேர்தல் நிற்க பயந்து கொண்டு அவர்கள் அப்பாவின் தொகுதியிலேயே நிற்க பயந்து கொண்டு அவர்கள் தேர்தலை தள்ளி போன உச்ச நீதிமன்றத்திலே சென்று மனு தாக்கல் செய்தார்கள். இப்பொழுது தனியாக போகிறவர்களுக்கு பயம் இருப்பது போல திரு ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சியையும் மதிமுகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் கூட்டணி அளித்திருக்கிறார்கள். மதிமுக எங்க இருந்தாலும் அந்த கட்சி என்ன ஆயிடும் தெரியும் உங்களுக்கு. அது கூட்டணி பாவம். ஏற்கனவே மக்கள் நல கூட்டணிங்கிற பேர்ல முதல்வர் கேண்டிடேட்ட இப்பொழுது கரெக்டா போயிட்டாரு. 30 ஆண்டு பழைய தீர்க்கிறதுக்கு வருஷமா இதுல வேற இன்றைக்கு கடந்த 50 ஆண்டுகளாக சிறுபான்மை மக்களை, குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் நாங்கள் சிறுபான்மையின் காவலர்கள் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு வந்தாங்க. அந்த மக்களை இவங்கள்ட்ட புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா இருந்த வரைக்கும் ஏதோ போயிட்டு போகுது, வயசானவர்கள் ஓட்டு போட்டு இருந்தாங்க. இப்ப 2017 ஆர்கே நகர்ல டெபாசிட்டை காலி பண்ணி விட்டாங்க. அதனால பயந்துகிட்டு ஒரு பொய் பிரச்சாரம் பண்றாங்க. டிடிவிக்கு வாக்களிச்சீங்கன்னா ராகுல் காந்தி பிரதமரா வர முடியாம போயிடும், மீண்டும் மோடி தான் வருவார்னு. மோடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் தெரியுமே. 2014 என்னமோ அவர் ஆட்சிக்கு வந்ததும் கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு வந்து ஒவ்வொருத்தர் வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் போடுறாரு. 15 பைசா போட்டாரான்னு தெரியல. அது மாதிரி இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை வாங்கி தருவேன்னு சொன்னாரு. ஒன்றும் நடக்கல. ஜிஎஸ்டியை கொண்டு வந்து நம்ம வியாபாரிகள் எல்லாம் வியாபாரத்தை முற அளவுக்கு பண்ணதுதான் மிச்சம். இந்த பண மதிப்பிழப்பு டிமானிட்டைசேஷன் சொல்லி
நம்மள்ட்ட இருந்த பணத்தை தான் ஒழிச்சார். நம்மள ரோட்ல நின்றா 100 ரூபா 200 ரூபா 1000 ரூபாய் எடுக்கிறதுக்கு. ஆனா அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் உதவி செஞ்சுட்டாரு. அதனால ஆனா தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் அவர் சொன்ன மோடியோட அந்த மோடி மஸ்தா வேலைக்கெல்லாம் நீங்க ஒன்னும் ஈடு கொடுக்கல. நீங்க அம்மாவுக்கு தான் வாக்களிச்சீங்க. ஆனா மற்ற மாநிலங்கள்லாம் ஏமாந்தாங்கல்ல மக்கள், அவங்க எல்லாம் ரொம்ப கோபமா இருக்காங்க. அதனால மோடி அவர் நினைச்சாலும் வர முடியாது. இவர் ஸ்டாலின் நம்மளை ஏமாத்துறாரு. ராகுல் காந்தி அவரே தன்னை பிரதம மந்திரின்னு சொல்லிக்கல, காங்கிரஸ் கட்சியை அறிவிக்கல. போதா குறைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்காங்களே கம்யூனிஸ்ட், கேரளாவில் ராகுல் காந்தியை ஒழிக்காம விட மாட்டேன்னு நிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் அவர் நிக்கிற தொகுதியிலேயே. ஓட்டை பிரிக்கிறது யாரு? உத்தரப்பிரதேசத்துல அவர் அகிலேஷ் யாதவும் மாயாவதி அம்மாவும் கூட்டணி நிக்கிறாங்களே, போயிட்டு போகுதுன்னு ராகுல் காந்தி தொகுதியிலையும் அந்த அம்மா சோனியா காந்தி தொகுதியிலையும் வேட்பாளர் போடல. அங்க காங்கிரசுக்கு தமிழ்நாடு மாதிரி 5% கூட செல்வாக்கு கிடையாது. அங்கேயே தனியா நிக்கிறாங்க, பிஜேபிக்கு ஆதரவு வைக்கிறாங்களா அவங்க. ஆனா கர்நாடகா பொறுத்த வரைக்கும் நம்ம காவிரி பிரச்சனையில பிஜேபியும் காங்கிரஸும் கூட்டணி. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுல மோடிக்கு கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் கட்சி துணையா. இப்ப கூட அவங்க தேர்தல் அறிக்கையில அந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைக்க விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தி பிரதமரை வந்து அமைக்க விட்டுருவாரா? அவர் கர்நாடகாவில் வாய்ப்போத்திட்டு போயிடுவாருன்னா இங்க செல்வாக்கு இல்ல, அங்கதான் கர்நாடகாவில் தான் ஆட்சி அமைக்க முடியும். அதனால தமிழ்நாட்டை வஞ்சிச்சிருவாங்க. அதனாலதானே நீங்க 2014 இந்த தேசிய கட்சிகள்லாம் ஒண்ணு தமிழ்நாட்டு நலனை புறக்கணிக்கிறாங்க. அவங்களுக்கு வாக்களிக்கிறதுனால நம்ம உரிமைகள் எல்லாம் மீட்டெடுக்க முடியல, இழக்கிறோம்னு சொல்லிட்டு தான் நீங்க நமது மாநில கட்சியாகிய அம்மா அவர்கள் தான் நமக்காக போராடுவாங்கன்னு நீங்க அவங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு அம்மாவுக்கு தேசிய கட்சிகளை ஒதுக்கிட்டு அம்மாவுக்கு வாக்களிச்சிங்க. இப்ப பிஜேபி என்ன சொல்லுது? இங்க எடப்பாடி என்ன சொல்றாரு? பழனிசாமி என்ன நாங்கள் நீட் தேர்வை ஒழிச்சு கட்டிடுவோங்கிறாரு. ஆனா பியூஷ் கோயல் அவங்க கூட்டணி வந்தாரு இன்னைக்கு பாஜக மந்திரி, அதனால நீட் தேர்வெல்லாம் ஒதுக்க முடியாது, நான் இவங்களை மிரட்டிக்கிறோன்ட்டாரு. தேர்தல் முடிஞ்சது இப்ப மிரட்டி அலையன்ஸ் வச்சிருக்க மாதிரி. இன்னொன்னு சொல்றேன் இந்த பக்கம் மக்கள், நம்ம ஐயா ராமதாஸ் ஐயா இருக்காரு, டாக்டர் ஐயா, சமூக நீதி போராளி. அவர் எதுக்காக போய் கூட்டணியில் சேர்ந்தார்? மனசு வந்து இல்ல. அதான் அன்புமணி ராமதாஸ் போன எலெக்ஷன்ல நம்ம எப்படி போனாரு? போன எலெக்ஷன்லாம் என் ஃப்ரெண்ட் அவரு, ரொம்ப எனக்கு தெரிஞ்சவர். நம்ம 98 அலையன்ஸ் 2001 2009 நம்ம கூட்டணியில் இருந்தவங்க தான். தப்பா சொல்லல. ஏன்னா அவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர் கூட இங்க வந்து நம்ம கூட்டத்தை கேட்பாங்க. இப்ப தைரியமா எப்படி இருப்பாரு முன்னெல்லாம்? இப்ப பாருங்க பாவம், ஆள் முகத்தையே பாருங்க. என்ன காரணம்? மோடி மிரட்டாரு இருந்தா அங்க போய் கூட்டணி சேர்ந்தாங்க. இல்லாட்டி எடப்பாடிய மானம் கட்டவன் வெக்க கட்டவங்க நீங்க, ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் சொன்னவங்க திடீர்னு அந்தர் பல்ட்டி ஆகாச பல்ட்டி அடிச்சு சேர்றது காரணம் என்ன? இந்தூர் மெடிக்கல் காலேஜ் கேஸ்ல உள்ளார பிடிச்சி போட்டு மிரட்டினதும் எப்படி? என் மேல ரொம்ப ரெட்டாலைக்கு பணம் கொடுக்க போனேன்னு ஒரு கேஸ் இருக்கு. அதே கேஸ்ல தான் அவர் கேஸ் இருக்கு. நம்ம இதுக்கெல்லாம் பயப்படுறதுல என்ன வேணாலும் பார்த்துக்கோவா. வாழ்வது ஒரு முறை, சாவது ஒரு முறை தான். எதை வந்தாலும் பார்த்துக்கோ. இந்த ஏற்கனவே 32 வயசுலயே அம்மாவை கூட இருந்ததுக்காக நம்மள ஜெயில புடிச்சு போட்டவங்க தான். இதுக்கெல்லாம் பயப்படுவோமா நம்ம? பாவம் அவர் டாக்டர் ராமதாஸ் பையனை ரொம்ப சொகுசா வளர்ந்துட்டாரு போல இருக்கு, பயப்படுறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதனாலதான் கூட்டணி. இன்னொரு கூட்டணி இருக்கு, அதுல நிறைய கட்சியை பத்தி கேட்டிருக்கோம். அவங்க அந்த அம்மா விஜயகாந்தோட மனைவி இருக்காங்களே, அவங்க சினிமாவில் நடிச்சிருந்தா இவரை விட நல்லா நடிச்சிருக்கலாம். சந்திரமுகி மாதிரி பேசுறாங்க. முன்னெல்லாம் அம்மாவை பத்தி பேசுறப்ப பாத்தீங்கன்னா அச்சா புச்சாம்பாங்க. இப்ப பார்த்தா புரட்சி தலைவி அம்மாவோட கூட்டணி. அம்மா இருக்கிறப்ப பயந்தீங்க, இப்ப பாத்தீங்களா அம்மா இல்லைன்னா கூட அம்மா புரட்சி தலைவி அம்மா என்ன மாதிரி இருக்காங்கன்னு சொல்றாங்களாம். யாரு சொன்னா? அவர் விஜயகாந்த் வேணா சொல்லிருப்பாரு, ஏதாவது டூர் போயிட்டு வாங்க அப்படிங்கிறதுக்கு. என்ன பேசிக்கிறீங்க? அம்மாவை பத்தி பேசாது உண்டா? இங்க அந்த அண்ணா திமுக தொண்டர்கள் யாராவது ஓரமா இருப்பாங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் பேர் அங்க டெண்டருக்காக இருக்கீங்களே, கொஞ்சம் காரை வாங்குங்க. அம்மாவுடைய படத்தை திறக்க கூடாதுன்னு சொன்ன கட்சி,
அம்மாவுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாதுன்னு சொன்ன கட்சியோட எல்லாம் கூட்டணி வச்சிருக்காரு நம்ம அண்ணன் பழனிசாமி கம்பெனி. தொண்டர்லாம் இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வந்துட்டாங்க. அங்க இருக்கிறது ஒன்லி டெண்டர் பார்ட்டி தான். நம்ம ஊர்ல ஒரு அண்ணன் இருப்பாரு சிரிச்ச முகமா, எடப்பாடி என்னென்னமோ கொடுத்துட்டாரு, ஆனா மூஞ்சி சிரிக்காது, பார்த்து இருப்பாரு. ஏன்னா அவர் என்ன 5000 கோடி வேணும் ரேஷன் கடையில இருந்தப்ப கனவு கண்டாரா. ரேஷன் கடையில தப்பு பண்ணி அதை அடிச்சாங்கல்ல, அப்ப வந்து சேலஞ்ச் நான் 5000 கோடிக்கு அதிபதி ஆவேன்னு. அதுக்குதான் எடப்பாடி கொடுத்துப்பாங்கிறாரு. ஆனா இன்னும் வரலையா, 1000 கோடி கூட சேரலையா. அதான் உண்மைன்னு இருக்காரு. இந்த இனிமே இவங்க அம்மாவுடைய ஆட்சின்னு சொல்றதுக்கே தகுதி கிடையாது. வேணா எடப்பாடி பழனிசாமியோட அம்மா ஆச்சு, குமரகுருவோட அம்மா ஆச்சுன்னு சொல்லாம தவிர நம்ம புரட்சி தலைவி அம்மா ஆச்சுன்னு யாரும் சொன்னீங்க, மே 23க்கு அப்புறம் நீங்க யாரும் ரோட்ல நடமாட்ட மாட்டீங்க. அதான் உண்மை. அம்மாவுடைய தொண்டர்கள் மன்னிக்க மாட்டாங்க. தேர்தல் வரைக்கும் உங்களுக்கு இந்த போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கு. 22 தொகுதியில சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது, மாட்டிக்கிட்டீங்க. ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது. இங்க இருக்கிற குமரகுரு ஆர்கே நகர்ல வந்து ஓட்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்தாரு ஒரு வீட்டுல. அவங்க கூட இருக்கிற ஆள் எப்படி பாதி எடுத்துட்டு முடியாதுட்டான், மறுபடியும் உட்காந்து கொடுத்தாங்க. ஒண்ணு கதைக்காவல, ரெட்டையிலையை காட்டி ஏமாத்த முடியல. அது தலைவர்கிட்ட இருந்த போய் அம்மாட்ட இருந்த போய் அது வெற்றி சின்னம். இப்ப அந்த பழனிசாமி கம்பெனில இருந்தா அது என்ன வெற்றி சின்னமா? தமிழ்நாட்டு மக்கள் துரோகத்தை என்றைக்காவது மன்னிப்பார்களா? அதனால ஆர்கே நகர்ல அம்மா தொகுதியிலே என்ற மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தாங்க. இது அதிமுக இல்லைன்னு சொல்ல முடியுமா? கேட்டா டோக்கன் கொடுத்தடா. என் மேல ஒருத்தர் எம்எல் ரவின்னு கேஸ் போட்டாரு, இவர் பணம் கொடுத்தாருன்னு. அதுல யார பார்ட்டி மன்சூரன், இந்த தாத்தா மன்சூரன் திமுக வேட்பாளர் மருது கணேசு. ஒருத்தர் கோர்ட்ல எல்லாம் போய் எதுவும் கொடுக்கல. நீதிமன்றம் நீதியரசர் ஜெயச்சந்திரன் என்ன சொல்றாரு, பணம் கொடுத்ததுக்கான முகாந்திரமே இல்ல, போய் சொல்றீங்கன்னு சொல்லி கேஸ டிஸ்மிஸ் பண்ணாரு. கேட்டா அந்த ஜெயக்குமார்னு ஒருத்தர் பாருங்க, அதாவது வாயை திறந்தாலே பொய். ஆர்கே நகர்ல நம்ம நின்னப்ப என்ன சொன்னாங்க, இவர் டெபாசிட் வாங்க மாட்டாரு, குக்கர் சின்னம் கொடுத்தப்ப இவங்களுக்கு வந்து இது காயலாங்கடை, யாரு காயலாங்கடைக்கு போற மாதிரி இருக்காப்ப. இப்ப நம்மளுக்கு அருமையான சின்னம் அம்மா கடைசியா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சேர்றதுக்கு முன்னாடி அறிவிச்ச திட்டம், தாய்க்கும் பிறந்த குழந்தைக்கும் பரிசு பெற்ற சின்னம். எலெக்ஷன் கமிஷன் 36 இதை அனுப்பியிருந்தாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா சிரிப்பீங்க. சப்பாத்தி கட்டை, ரேசரு, கட்டிங் பிளேயரு, ட்ரில்லிங் மிஷின் இருப்பா, கொஞ்சம் பஞ்சிங் மிஷினு, அப்புறம் அந்த பென்சில் சீவுமே அது என்னது, அப்புறம் வந்து ஒத்த ஷூ, அது கூட 2 கொடுக்கல, ஒத்த ஷூ. இத மாதிரி 30 இன்ச்சு. ஆனா நடுவுல மறந்துட்டு இந்த பரிசு பட்டத்தை வச்சாங்க. 9வது இருந்துச்சு, டக்குன்னு பிடிச்ச உடனே லாயருக்கு போன் பண்ணி இதை எழுதி கொடுத்துருக்கேன்ட்ட நைட்டே கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் தான் காஞ்சிபுரத்துல இருந்து அறிவிச்சோம். அருமையான சின்னம் பரிசு பட்டகம். இன்னைக்கு பரிசு பட்டகம் சின்னத்திற்கும் கல்லாப்பொட்டிக்கும் போட்டி, கரெக்டா இல்லையா? அதிமுக இந்த பாருங்க வரிசையா எல்லா தொகுதியை விட்டு ஓடி போயிட்டாங்க. விழுப்புரத்துல கூட்டணி பாமாவுங்க அவங்க தள்ள கட்டி விட்டாங்க. யாரோ ஒரு ராமனா, யாரு ராவணன், இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள். அதாவது தமிழ் நம்ம பகுதி மக்கள் ஜாதி மத பேதம் இல்லாம ஒத்துமையா இருக்கும். நம்மள்ட்ட மெஜாரிட்டி மைனாரிட்டி மக்கள் எல்லாரும் ஒத்துமையா இருக்கும். இதுல வந்து ஏதாவது பிரச்சனை வராம இருக்கணும்னா நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜாதி மத பேதமற்ற, ஜாதிகளுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்ட கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இங்கே எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் பொறுப்பில் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அரசியல் கட்சிக்கு ஜாதி மதம்லாம் எதுக்கு? ஏற்கனவே இங்க விவசாயிகள் ரோட்ல நிக்கிறாங்க, விவசாய கூலிகள், விவசாய தொழிலாளர்கள் பிரச்சனையில் இருக்காங்க.
அரசு ஊழியர் ஆசிரியர்லாம் பழைய ஓய்வு திட்டத்தை அம்மா வந்து சொன்னாங்களே அதுபடி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி மாணவர்கள் நீட் தேர்வு வேணாங்கிறாங்க, கேட்க மாட்டாங்க. மாணவர்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. மீனவர்கள், நெசவாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எல்லாருக்கும், மீனவர்கள் என அனைத்து பேருக்கு பிரச்சனை. வறுமை கோட்டுக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க? வறுமை கோட்டுக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க? நீங்க அவங்கள முன்னேற்றணும். ரோடு எல்லாம் சரியில்லை, பாலம் சரியில்லை, சுகாதாரத்தை சரி பண்ணணும், ஏழை எளிய மக்களுக்கு பஞ்சத்தை போக்கணும், தண்ணீர் வேணும் விவசாயத்துக்கு. இதெல்லாம் விட்டுட்டு அரசியல் கட்சி பிஜேபி தான் மத வெறி பிடிச்ச அலையுதுன்னா, இங்க இருக்கிற கட்சி எல்லாம் ஜாதி வெறி பிடிச்ச அலைஞ்சா அப்புறம் மக்கள் எப்படி வாழ்றது? எல்லாம் வேற ஸ்டேட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. நம்மளாம் அரசியல்வாதி யாராவது மதத்தை பற்றி பேசினாலோ ஜாதியை பற்றி பேசினாலோ தயவு செய்து யோசித்து வாக்களியுங்கள். நாங்களே வேட்பாளர் அருமை கணபதியே பேசினாலும், பாலசுந்தரமே பேசினாலும், விஸ்வநாதனே பேசினாலும், நம்ம நகர செயற்பேருன்னா தாண்டவரே சொன்னிருந்தாலும், எங்க கட்சியில இருந்து யாரும் ஜாதி மதத்தை பத்தி பேசினாங்கன்னா நாங்க அதை அனுமதிக்க மாட்டோம். எல்லா மதத்திற்கும், எல்லா ஜாதிக்கும், எல்லோருக்கும், அது பெரும்பான்மையா இருந்தாலும் சரி சிறுபான்மை, எல்லாருக்கும் பொதுவான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இது அம்மாவின் வழியிலே வருகின்ற இயக்கம். அதனால தயவு செய்து எண்ணி பார்த்து வாக்களியுங்கள். மீண்டும் தமிழகம் தலை நிமிரவும், தமிழர் வாழ்வு மலரவும். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். பரிசு பெட்டகம் உங்களது வேட்பாளர் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர், நமது வானூரை சேர்ந்தவர், இந்த மண்ணின் மைந்தர், 2 முறை அம்மா அவர்கள் காலத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அமைதியானவர், பண்பாளர், நல்லவர், ஜாதி மத பேதமற்றவர். அவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். நமது தொகுதியின் தேவைகளை, குறிப்பாக நமது பகுதியிலே கரும்பு விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலைகள் அளிக்க வேண்டிய நிலுவைத் தொகையை பெற்றுத்தரவும், கரும்பு விவசாயத்திற்கு புத்துயிரிட்ட சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தவும், அரசு உயர் கல்வி நிறுவனங்களை அமைக்கவும், பனை தொழிலுக்கு உதவுவதற்கான சிறப்பு திட்டங்களை கொண்டு வரவும், விபத்துக்களால் அடிக்கடி உயிரிழப்பு ஏற்பதை தடுக்க உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் அரசு சிறப்பு மருத்துவமனை வேண்டும். நிரந்தர வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் தொழிற்பேட்டைகளை உருவாக்க வேண்டும். அதுபோல நமது அரசு கலைக்கல்லூரி மற்றும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்க வேண்டும். உளுந்தூர்பேட்டையில் தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு சேலம், சென்னை, திருச்சி, சென்னை, மதுரை, கன்னியாகுமரி என பல்வேறு பகுதிகளை இணைக்கும் பகுதியாக இது உள்ளது. எனவே பல விபத்துக்கள் ஏற்படுகிறது. அதிநவீன சிகிச்சை பிரிவு ஏற்படுத்தி தர வேண்டும். எலமானாசூர் கோட்டையை பேரூராட்சியாக மாற்றி தர வேண்டும். களமருதூரில் புதிய காவல் நிலையம் வேண்டும். களமருதூர் ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும். உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையம் உள்ளது. இதில் அனைத்து வகையான ரயிலும் நின்று செல்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். புத்தனந்தல் அணைக்கட்டு விவசாயிகளுக்கு பாசன வசதி செய்து தர வேண்டும். உளுந்தூர்பேட்டையை நகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் போன்ற அனைத்து கோரிக்கைகளையும் நமது அருமை சகோதரர் கணபதி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்த பிறகு நிச்சயம் அவற்றை எல்லாம் நிறைவேற்றி தருவோம். நமது பகுதியின் வளர்ச்சிக்காகவும், நமது பகுதியை அமைதி பூங்காவாக திகழ்வதற்கும், ஜாதி மத பேதமற்ற ஒரு நல்லதொரு சமுதாயமாக நாம் தொடர்ந்து இருக்கவும் இங்கே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள் செல்வர் டிவி கண்ட கழக சின்னம். பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள் செல்வர் போராடி பெற்ற கழக சின்னம்.
சின்னம் தமிழகத்தை உயர்த்தும் சின்னம் மக்களின் ஆதரவை பெற்ற சின்னம் மக்கள் செல்வர் கண்ட கழக சின்னம் மக்கள் சின்னம் பெட்டகம் நம்ம சின்னம் பெட்டகம் பெண்கள் பரிசு சின்னம் பெட்டகம் இளைஞர் பரிசு சின்னம் பெட்டகம் பரிசு பெட்டகம் பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு நம்ம பரிசு பெட்டகம் பார்த்து ஓடுங்கய்யா ஓட்டு பரிசு பெட்டகம் நம்ம சின்னம் மக்கள் சேவர் போராடி பெற்ற கழக சின்னம் பிறக்கின்ற குழந்தைக்கு அம்மா தந்தது பரிசு பெட்டகம் தமிழகத்தின் தேவைகளை நிறைவேற்றும் பரிசு பெட்டகம் போராட்ட களத்தில் எல்லாம் மக்களோட சின்ன மீது பொய் புரட்டு பேர் வழிகள் ஊழல் ஒழிக்கும் சின்ன மீது வாழ்வில் முன்னேற்றம் நாட்டில் புது மாற்றம் என்றும் வளமாக்கும் நம்ம பரிசு பெட்டக சின்னம்.